வணக்கம். நாம் இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம்னா, வகுப்பு 12 தமிழ் முதல் திருப்புதல் பொதுத்தேர்வு ஜனவரி 2024 விருதுநகர் மாவட்டம் வினாத்தாளில் உள்ள 1 முதல் 43 வரை உள்ள கேள்விக்கான பதிலை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். இனி இந்த காணொளியில் 44வது கேள்வியிலிருந்து பதிலை பார்க்கலாம் வாங்க. பகுதி 4 இரு பக்கங்களுக்கு மிகாமல் விடை தருக. 44 அ தமிழின் சீரிழமை திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. புத்தகத்தில் உள்ள பக்க எண் 19. ஆ அறிவுடைமை வாழ்க்கையின் உயர்விற்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவர் வழி நின்று நிறுவுக. புத்தகத்தில் உள்ள பக்க எண் 162. 45 அ குடும்பம் என்னும் சிறிய அமைப்பில் இருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. எவ்வாறு விளக்குக. புத்தகத்தில் உள்ள பக்க எண் 69. ஆ ஒவ்வொரு நகரத்திற்கும் வரலாறும் வடிவழகும் உண்டு. நீங்கள் பார்த்த அல்லது வாழ்ந்த ஒரு நகரம் குறித்து இருபக்க அளவில் கட்டுரை எழுதுக. புத்தகத்தில் உள்ள பக்க எண் 125. 46 ஆ உரிமை தாகம் கதையில் சகோதரர்கள் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் கதையை தொடர்ந்து எழுதி முடிக்க. புத்தகத்தில் உள்ள பக்க எண் 69. ஆ பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலன்களை விவரிக்க. புத்தகத்தில் உள்ள பக்க எண் 43. பகுதி 5 அடிபிறழாமல் செய்யுள் வடிவில் எழுதுக. 47 அ காய்நல் எனத் தொடங்கும் புறநானூற்று பாடல். புத்தகத்தில் உள்ள பக்க எண் 172. ஆ நன்று என முடியும் குறளை எழுதுக. புத்தகத்தில் உள்ள பக்க எண் 74. 8வது குறள். இந்த வினாத்தாளில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கான பதில்களையும் நாம் பார்த்துவிட்டோம். நன்றி.